எங்கேருந்து வரீங்க சார்? நான் சென்னையிலேருந்து வரேன். ஓகே சார். இப்போ இடுப்பு வலி சரிங்களா? ஏற்கனவே கழுத்தில் ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க, பிளேட் வச்சுருக்கேன். பிளேட் வச்சுருக்கீங்க, சரிங்க சார். இப்போ திரும்ப இடுப்புக்கும் பிளேட் வைக்க சொன்னாங்களா? ஆமாம் சார், இடுப்புக்கும் வைக்க சொன்னாங்க. நடு முதுகுல பிரச்சனை இருக்குது. 3 இடத்துல எனக்கு பிரச்சனை. ஒன்று கழுத்துக்கு, ரெண்டாவது நடு முதுல, இது தொராசிக் எலும்புல, அப்புறம் L4 L5ல. ஒன்றுக்கு சர்விக்கல்ல ஆப்ரேஷன் பண்ணிச்சு. தொராசிக்லும் L4 L5லும் பண்ண சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த சர்விக்கல்ல பண்ணதுனால நான் பயங்கரமாக பிரச்சனை அனுபவிச்சனால நான் வேணான்ட்டு கையெழுத்து கும்பிட்டேன். எனக்கு இது சரிங்க சார். இப்போ இந்த இடுப்பு வலிக்கு என்கிட்ட வந்தீங்கல்ல, இப்போ காலையில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் ஆகிருக்கு சொல்லுங்கள். இப்போ நான் காலையில் நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணேன் சென்னையிலேருந்து. சென்னையில் வரும்போது ஃபுல் பெயினோட வந்தால் உட்கார கூட முடியல என்னால். ஆனால் இதை நான் இது பேட்டிக்காக சொல்கிறேன்ல, உண்மையாக முழுமையாக தான் சொல்கிறேன் நான். சரி சரி சரி. உட்கார கூட முடியாமல் வந்தேன். வந்துட்டு உங்ககிட்ட நான் இது பண்ணிட்டு முதல்ல நீங்கள் கால்லேருந்து இடுப்பு வரைக்கும் எடுத்து விட்டீங்க. அப்போ நான் ஏற்கனவே நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காத போது என்னுடைய இடுப்புலேருந்து கால்லாம் வெயிட்டாக இருக்கும். தூக்கி வச்சாவே வெயிட்டாக இருக்கும். என்னமோ வெயிட்டான இந்த யானோடைய காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? நீங்கள் எடுத்து விட்ட பிறகு நான் உங்களை நடக்கலாமான்னு கேட்டேன். நீங்க வாக் பண்ணுன்னு சொன்னீங்க. அப்ப நான் வாக் பண்ணும்போது என்னுடைய இடுப்புல இருந்து கீழே கால் வெயிட்லாம் குறைஞ்சது. வெயிட்லெஸ் ஆயிடுச்சு. சரிங்க சார். இந்த இடுப்பு பெண்ட் ஆயிருந்துச்சுல, இப்போ இடுப்பு பெண்ட் ஆயிருந்தது எப்படி இருக்குன்னு போய் கண்ணாடியில் பார்த்தியா? இப்போ பார்த்தேன். இப்போ நீங்க சொன்ன பிறகு தான் நீங்க ஸ்ப்ரே அடிக்கும் போது என்ன பார்த்தீங்க, இடுப்பு வெளியே வந்துருக்கு. போய் பாருங்க. போய் பார்த்தோன்னே எனக்கு ஏற்கனவே நான் பேண்ட் பனியன் போடும்போது பார்ப்பேன். நான் கண்ணாடியான நின்று தானே போடுறேன். பார்க்கும்போது அந்த இடுப்பு பெண்டு இப்படி உள் பக்கம் போய் இந்த ஸ்டமக்கு வெளியே தள்ளின மாதிரி முதுகு பெண்டான மாதிரி இருக்கும். போய் நின்று பார்க்குறேன், நார்மலாகவே இருக்கு. அந்த இது நார்மலாகவே இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார். அதனால் இப்போ இந்த எனக்கு இந்த நைட்டு போய் ரிலாக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக அதோடைய புண்ணியெல்லாம் உங்களை தான் சார். தேங்க்யூ.